ஃபோர்டு பிகோ டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்வாக கஸ்டமர் நம்ம கேரேஜ்க்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் ஆயில் சர்வீஸ் பண்ணி 10 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஆயிலை கழட்டி செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. அதனால் ஆயிலை கழட்டி விட்டு ஏர் ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்தால ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னா போன சர்வீஸுக்கு இடையில வந்து இப்போ தான் ஒரு 1000 கிலோமீட்டர் மாற்றிருப்பாங்க போல். அதனால் நம்ம உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஏர் ஃபில்டர் நல்லா ஏர் பிடிச்சிட்டு மறுபடியும் அதே ஃபில்டரை ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா ஏர் ஃபில்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப அடப்பு இருந்தால் மட்டும்தான் மாற்றுவோம். ஆயில் ஃபில்டரும் ஃபிட் பண்ணுறோம். ஆயில் ஃபில்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 வந்துச்சு. நான் கம்பல்சரி ஆயில் மாற்றுறப்ப ஆயில் ஃபில்டர் மாற்றுறது ரொம்ப நல்லது. இதுக்கு மாட்டுறப்ப அந்த ஓரிங்லாம் நல்லா கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்களேன், ஆயில் லீக்கேஜ் ஆயிரும். 4 வேலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் ஷூ, பிரேக் பேடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் இருக்க டஸ்ட்டை மட்டும் நல்லா எடுத்து விட்டு, இந்த டஸ்ட் இருந்தாலும் வந்து பிரேக் அடித்தா நாய்ஸ் கேட்கும். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு 4 பக்கம் பிரேக் செக் பண்ணி பார்த்துரும். பேக்கில் வர ரியர் சாக்கப்ஸர் வந்து ஆயில் அடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம 2 பக்கமும் சாக்கப்ஸில் வந்து புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா இதனால் ஆள் அதிகமாக உட்காந்தாலோ இல்லை கொஞ்சம் ஒரு பொருள் அதிகமாக ஏற்றினாலும் அப்படியே டயரோட டயர் வந்து உட்காந்துக்கிறோம். அதனால் 2 பக்கம் சாக்கப்ஸில் வந்து புதுசு ஃபிட் பண்ணுறோம். இது தனித்தனியாக தான் வரும். நம்ம தனித்தனியாக வாங்கி 2 பக்கம் பெட்டெல்லாம் பேரிங்லாம் மாட்டிட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் செக் பண்ணி பார்த்தோம். ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சு. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். நம்ம ஒர்க் ஷாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பசுமலை சௌராஷ்டிரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. தேவைப்படுறோம் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்கே மோட்டார்ஸ் தரமான சர்வீஸ் பண்ணி தருவோம். தேங்க்யூ.